ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, என் மேல் நம்பிக்கை இல்லாமல் என்றால் கேட்காதே, தட்டிவிட்டு சொல். ஆனால் நான் உனக்கான சொல்வதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன். கவலைப்படாதே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்க துவங்கிவிடும். ஆம் செல்லமே, நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா போற்றி, முருகா போற்றி என்று ஒரு 6 முறை பதிவு செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே. நீ முன்னேறி செல்ல நீ எப்போதும் முன்னோக்கியே நடக்க வேண்டும். இப்போது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் பயப்படக்கூடாது. திருப்தி இல்லாமலும் இருக்காதே என் செல்லமே. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லை என்றால் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது போல் ஆகிவிடும். எதிலுமே வெற்றி பெற முடியவே முடியாது. புரிகிறதா? நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ அல்லது தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார். அதை அறிந்து கொள்ள முயற்சி செய். ஏனென்றால் வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் நீ இருந்தாயானால் நிச்சயம் வெற்றி பெறுவாய். வெற்றிதான் உனக்கு. உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை, பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை. ஏன், உடலில் உள்ள இரத்தம், வெள்ளை அணுக்கள் கூட உடல் முழுதும் சுற்றி கொண்டே இருப்பதற்கு சிரமப்படுவது இல்லை. ஏனென்றால் கடவுளினிடையே படைப்பின் மகத்துவமே இதுதான் நிர்ணயம். இது இப்படித்தான் அப்படி என்று இருக்கும்போது ஏதாவது மாற்றம் அடையுமா? இல்லைதானே? அதுபோலத்தான் ஒவ்வொரு வினாடியும் கஷ்டமான முயற்சியால் தான் படைப்புகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. ஏனென்றால் உன்னை மட்டும்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ படும் துயரமும் சிரமங்களும் துன்பங்களும் துயரங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகிறது. இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது. முதலில் எதுவும் சிரமம் இல்லை என்று முதலில் நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை உன்னால் இலகுவாக அடைய முடியும். மிக மிக பெரிய படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல மனநிலை மட்டுமே இருந்தால் போதும். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த முருகப்பெருமான் நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன். கவலைப்படாதே. நீ உனது நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ளாய். உன் மனதில் உள்ள துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான். யார் உனக்கு தீங்கு செய்தாலும் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நீ நல்லதையே செய்துவிடு. அதே சமயத்தில் யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கும் நீ நல்லதை செய் அல்லது இன்பத்தை கொடு. யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே செய்துவிடு. வாழ்க்கையில் நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஆம் செல்லமே, உனக்கான நிம்மதி மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அளிப்பேன். முருகா போற்றி, முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் நிதர்சனமாக விட்டுவிட மாட்டேன். நல்லதொரு வழியைத்தான் உனக்கு காண்பிப்பேன். அந்த பாதையில் நடந்து வெற்றியை தேடு, வெற்றியை பிடித்துக்கொள். ஆம் செல்லமே, நீ எப்போதும் நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்வு சீராகும், சிறப்பாகவும் மாறும். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வது போல் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடந்து கொண்டேதான் இருக்கும்.
வாழ்க்கையில் நீ எல்லா செல்வ வளங்களும் பெற நிச்சயம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை காக்க நான் இருக்கிறேன், யாம் இருக்க பயமேன். நிச்சயம் இந்த மாற்றம் திருப்பு முனையாக இருக்கும். நல்லது ஒரு வெளிச்சத்தை தரும் உன் வாழ்க்கையில். நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நீ இதுவரை எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அது ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. இனி துன்பமே இருக்காது என் செல்லமே. சந்தோஷம் அதிகரித்து இன்பமடைய நிகழ்வாகத்தான் இருக்கும். நீ ஏங்கி தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் படிக்கச் செய்வேன். சந்தோஷம்தானே உனக்கு? சவால் விட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? நல்லதொரு நேரம் உனக்கு கூடி வரப்போகிறது. பல மடங்கு இழந்ததும் இல்லாததும் நிறைக்கச் செய்வேன். உன் கரங்களில் கொண்டு செலுத்துவேன் என் செல்லமே. முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. முருகா போற்றி என்று ஒவ்வொரு நாளையும் துவக்கி முருகா சரணம் என்று கூறி தூங்கு. நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. உனக்கான நல்லதொரு சூழ்நிலை வந்துவிட்டது. இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன்னை அனைவரும் வியந்து போகும் அளவுக்கு உன்னை வாழ்வில் உயரத்தில் வைக்கப் போகிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது. உன் மனம் ஆனந்தத்தில் குதூகலிக்கும்படி மகிழ்ச்சி துள்ளலில் அற்புதமாக அதிர்ஷ்டங்கள் பல வரப்போகிறது என் செல்லமே. இனி வெற்றி உனக்குத்தான். ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நம் முருகப்பெருமான் இருக்கிறார், தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். ஏனென்றால் நீ ஒரு வைரக்கல். உன்னை பட்டை தீட்டத்தான் நீ ஜொலிக்கப் போகிறாய். இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்யப் போகிறேன். நீ ஒரு பாக்கியசாலி. இந்த வைரக்கல் விலை மதிக்க முடியாத பொருளாக மாறப்போகிறது. என் செல்ல பிள்ளையே, உனக்கு சந்தோஷம்தானே? இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கு தரும் பரிசு. உன் நம்பிக்கை பொறுமை என்றுமே வீண் போகாது. நான் உன்னை பட்டை தீட்ட மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறாய். நிச்சயமாக நல்லது நடக்கும். என்னுடைய ஆசையால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ்வாய். உன் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடு. என்னுடைய இந்த வாக்கு பொய்யாகாது. கஷ்டத்தின் முடிவில் சந்தோஷமே ஆரம்பமாக இருக்கும். உன் வீட்டில் இன்று நீ ஏற்று விளக்கில் ஒளியாய் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருப்பேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, இதோ உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி போற்றி.